என்ன சொல்றது நானு? என் அழுகுறதா இல்ல என் பொண்ணுக்கு நீதி கேட்கறதா? 100 பவுன் அப்படின்றது அவங்க கேட்டது. ஆனா நான் 100 பவுன் இல்ல, அதுக்கு அதிகமாவே கொடுத்தேன். மாப்பிள்ளைக்கு 10 பவுன் சொன்னேன், 13 பவுன் போட்டேன். என் பொண்ணு சொன்னா எங்க வெட்டிங் ரிங் இது பண்ணணும், அர்ஜுன் வந்து வைர மோதிரம் கேட்கிறாருன்னா அதுவும் வாங்கி கொடுத்தேன். வைர மோதிரம் 2,50,000 ரூபாய் கீர்த்திலால வாங்கி கொடுத்தேன். அது இல்லாம ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியாரின் கொள்ளு பேத்திக்கே இந்த நிலைமையா என்று அதிர்ச்சி அடைய வைக்கும் வகையிலான சம்பவம் நடந்திருக்கிறது. திருமணமான 3 மாதங்களில் இளம்பெண் கவிதா உயிரிழந்திருக்கிறார். சென்னையிலிருந்து ஜபல்பூர் சென்ற 1 மணி நேரத்தில் அவர் இறந்து விட்டதாக செய்தி வந்தால் எப்படி இருக்கும்? 3 மாதங்களில் தனது மகள் இல்லற வாழ்க்கையையே தொடங்கவில்லை என்று தெரிந்து அதிர்ந்து போயிருக்கிறது கவிதாவின் குடும்பம். 100 பவுன் அப்படின்றது அவங்க கேட்டது. ஆனா நான் 100 பவுன் இல்ல, அதுக்கு அதிகமாவே கொடுத்தேன். மாப்பிள்ளைக்கு 10 பவுன் சொன்னேன், 13 பவுன் போட்டேன். என் பொண்ணு சொன்னா எங்க வெட்டிங் ரிங் இது பண்ணணும், அர்ஜுன் வந்து வைர மோதிரம் கேட்கிறாருன்னா அதுவும் வாங்கி கொடுத்தேன். வைர மோதிரம் 2,50,000 ரூபாய் கீர்த்திலால வாங்கி கொடுத்தேன். அது இல்லாம அவருக்கு வந்து அந்த கல்யாணம் ஆன புதுசுலேயே 3 மாதம்தான் ஆகுது. ஆனால் என் வீட்டில் இங்கே வந்து இருக்கார். 7ஆம் தேதி நான் ஜிஆர்டி கிராண்டில், மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஜிஆர்டி கிராண்டில் வந்து நான் ரொம்ப கிராண்டாக ரிசப்ஷன் பண்ணுறேன். அந்த செலவு நான் தான் பண்ணேன். ஆனால் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாண செலவு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நான் அந்த போய் சொல்ல விரும்பலை. அவங்க தான் பண்ணாங்க. மாப்பிள்ளை வீட்டில் அந்த கிராமத்தில் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் நான் அதை விட பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஜிஆர்டி கிராண்டில் நான் வந்து என் பொண்ணுக்கு ரிசப்ஷன் பண்ணேன். நான் ஒரு திரைப்படத்துறையில் இருக்கேன், பெரிய ஒரு ஆனால் எங்களுக்கு வந்து என் பொண்ணுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். ஆனால் என் பொண்ணை வந்து வருத்தி கேட்டாங்க. ஏன்னா இவங்க எப்படி கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கணுன்னா அப்புறம் கேட்குறாங்க, ஏங்க உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பொண்ணு தானே வச்சுருக்கீங்க, எவ்வளோ பண்ணுவீங்க கேளுங்க, என்ன தருவீங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 பவுன் கூட போட மாட்டீங்களான்னு. இல்லைங்க, நீங்கள் 100 பவுன் இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடுவோம், அவளை கொடுத்து தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க 100 பவுன் கிடையாது, 100 பவுன் அதையுமே தான் நான் போட்டோம். மாப்பிள்ளைக்கு 10 பவுன் கிடையாங்க, 13 பவுன் போட்டோம். வைர மோதிரம் போட்டோம். அது இல்லாமல் என் பொண்ணுக்கிட்ட இருந்து அவன் அந்த 3 மாதத்தில் 5 பைசா கூட என் பொண்ணுக்கு செலவு பண்ணல. ஆனால் என் பொண்ணுக்கிட்ட இருந்து 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. 1,50,000 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப்பு, 68,000 ரூபாய்க்கு வாட்ச்சு, 59,000 ரூபாய் ஏதோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கேட்டால் அவர் சேலரி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் கட்டணும் மேல் படிக்கிறதுக்கான்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அது எல்லாமே புதுசாக கல்யாணம் பண்ணி போனால் எல்லாம் மாமியார் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாப்பிள்ளை சரியாக பேசுறது இல்லை, எப்போ கேட்டாலும் பிஸி. அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் போயிட்டான்னாங்க. அப்பா என்ன சொல்கிறது நான்? என் அழுகுறதா இல்லை என் பொண்ணுக்கு நீதி கேட்குறதா? எல்லாரு கூடயும் நல்லா இருப்பாங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, அவள் வந்து சமூக சேவை கேட்டிங்களா, இலவச சட்ட மையம் ஆரம்பிக்கணும்னு சொல்லியே என்கிட்ட சொல்லுவாள். அவள் இந்த சமூகத்துக்கு எனக்கு என் பொண்ணு இழப்பு தான், பெரிய இழப்பு தான். இல்லை சொல்ல, நான் காசு பணமோ இழந்திருந்தேனே நான் சம்பாதிச்சிடுவேன். என் பொண்ணை நான் எப்போ பார்ப்பேன், என்னைக்கு பார்ப்பேன் சொல்லுங்கள்? ஒரே ஒரு நாள் போன அன்னைக்கே எப்படிங்க வரும்? அதே 99.9 டாக்டர்ஸு 100%, 99 கூட 100% டாக்டர் சொல்கிறாங்க, மென்சஸ் ஆகிற பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக்கோ கார்டியாக் அரெஸ்ட்டோ வராது. கார்டியாக் அரெஸ்ட் வருது அப்படின்னா ஒன்று அதிர்ச்சியான ஒன்றை பார்க்கணும், இல்லைன்னா அதிர்ச்சியான சம்பவம் அவளுக்கு நடந்திருக்கணும். ஆமாம், அவ மெசேஜில் அவனுங்க அனுப்பிச்சிருக்கா. அது வந்து ஏப்ரல் மாதம் அனுப்பிச்சிருக்கு, இது பண்ணியிருக்கா. மார்ச் மாதம் அவன் கொடைக்கானல் போயிட்டு இது பண்ணி வரும்போது அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது. அப்போது அவள் கேட்டிருக்கா, எனக்கு என்ன மருந்து கொடுத்த, என்னால் எந்திரிக்கவே முடியல, என்ன அர்ஜுன் எனக்கு மருந்து கொடுத்தான்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பிச்சிருக்கான். கிடையாது, அவன் வரும்போதெல்லாம் அவளுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது, எப்படி எனக்கு தெரியல. அது வரை எங்கள் கூட இருக்கும்போது நல்லா இருக்கா, எல்லாம் இருக்கா. அப்படி எப்படி இப்போ உடம்பு முடியாமல் போகும்? மேபி இருக்கலாம். அவன் இன்னைக்கு வரை பண்ணலையே. என் பொண்ணு அவங்க அக்கா கிட்ட கேட்டுக்கலே, அக்கா ஐ டோன்ட் நோ ஹவ் கேன் ஐ கோ டு ஸ்டார்ட் மை லைஃப் டில் ஐ எம் பர்ஜுன் அப்படின்றக்கா. ஆமாம், ஏன்னா அது மட்டும் கிடையாது, இவனுக்கு நிறையா இவங்க சொன்ன பொய் 1 2 இல்லை. அந்த ஊரில் ஒரு
சின்னாலப்பட்டியிலே ஒரு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு, அதுவும் ட்ராப் ஆயிருக்கு. அது இப்போ இன்னைக்கு தான் தெரியுது. இந்த டிவியில் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 2024 சென்னையில் இன்னொரு மில்ட்டு கார்னலோட பொண்ணு, அந்த பொண்ணும் வக்கீல் தான். அந்த பொண்ணு கூடயும் நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த போட்டோ எல்லாமே வலைதளங்களில் வந்திருக்கு. அந்த பொண்ணோட பேரோ எதுவும் வேண்டாம்னா பொண்ணோட இதாயிடும். ரித்தன்யா மரணத்தை தொடர்ந்து கவிதாவின் மரணமும் வரதட்சணை கொடுமைதான் என்று அவரின் தந்தை புகார் தெரிவித்திருக்கிறார். மறைந்த பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியாரின் கொள்ளு பேத்தியான கவிதா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியவர். இவருக்கு 100 பவுன் நகைகள், வெள்ளி, வைரம், 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் என வரதட்சணை கொடுத்து மகள் கவிதாவை திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியை சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரி ஓம் கணபதியின் மகன் நாகார்ஜுன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் தட்சிணாமூர்த்தி. கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி திண்டுக்கல்லில் திருமணமும் சென்னை ஹோட்டலில் வரவேற்பு நிகழ்ச்சியும் பிரம்மாண்டமாக நடந்தது. மணமகன் நாகார்ஜுன் இந்திய ராணுவத்தில் மேஜர் பதவியில் மருத்துவராக மணிப்பூரில் பணியாற்றி வந்ததால் அவர்கள் கேட்ட வரதட்சணை கொடுத்து திருமணத்தையும் வரவேற்பு நிகழ்ச்சியையும் பெண் வீட்டார் செலவிலேயே மிக ஆடம்பரமாக செலவு செய்து கோலாகலமாக நடத்தியுள்ளனர். திருமணமாகி 3 மாதங்களான நிலையில் ஜபல்பூருக்கு கவிதாவும் நாகார்ஜுனாவும் சென்றுள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் 10ஆம் தேதி அன்று கவிதாவின் தந்தை தட்சிணாமூர்த்தியை செல்போனில் தொடர்பு கொண்ட நாகார்ஜுனாவின் தந்தை கவிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மூளைக்கு செல்லும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுவதாக கூறியுள்ளார். கவிதாவின் பெற்றோர் அலறி அடித்துக்கொண்டு விமானம் மூலம் சென்றிருக்கிறார்கள். ஜபல்பூர் ராணுவ மருத்துவமனையில் இருந்த கவிதாவை பார்த்தபோது அவரிடம் எந்த அசைவும் இல்லை. சிறிது நேரத்தில் கவிதா இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். ஜூன் 11ஆம் தேதி ஜபல்பூர் ராணுவ மருத்துவமனையில் இருந்து அங்குள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு பிரேத பரிசோதனை முடிந்து கவிதாவின் பெற்றோரை கேட்காமலேயே அவரின் உடலை மாப்பிள்ளை வீட்டார் சென்னை கொண்டு செல்வதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார்கள். கவிதாவின் உடலை சென்னைக்கு கொண்டு வந்து ஜூன் 13ஆம் தேதி நல்லடக்கம் செய்தனர். அதன் பின்பு ஒரு வாரம் மாப்பிள்ளை நாகார்ஜுனா மற்றும் அவரது பெற்றோர் சென்னையில் உள்ள கவிதாவின் வீட்டிலேயே தங்கியிருந்தனர். அப்போதுதான் மாப்பிள்ளை வீட்டாரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. தனது மருமகன் ஒரு மருத்துவர் என்ற முறையில் கவிதாவின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்ட போது அவர் ஏன் எந்தவித முதலுதவியும் செய்யவில்லை? கவிதாவின் மறைவின் போதும் இறுதிச் சடங்கு நடைபெற்ற போதும் எந்தவித துக்கமும் துயரமும் ஏன் அவரிடத்தில் காணப்படவில்லை? எந்த நோய் தொற்றும் கவிதாவுக்கு இல்லை என்று திருமணத்திற்கு முன் எடுத்த மருத்துவ சான்றுகளும் தங்களிடம் இருக்கிறதே. எனில் என்னவானது தனது மகளுக்கு என்ற சந்தேகம் கவிதாவின் பெற்றோருக்கு எழுந்தது. இதையடுத்து ஜபல்பூர் காவல் நிலையத்திலும் சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்திலும் கவிதாவின் தந்தை புகார் கொடுத்துள்ளார். மருத்துவமனை கட்ட இடம் வாங்கி தருவதாக சொல்லி கவிதாவை மாப்பிள்ளை வீட்டார் டார்ச்சர் செய்திருப்பதாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்த கொடுமையில் கவிதா மரணம் அடைந்திருப்பதாக சந்தேகம் தெரிவித்துள்ள அவரது தந்தை இது தொடர்பான ஆதாரங்களையும் காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறார். ராணுவ மருத்துவமனையில் கொடுத்த இறப்பு சான்றிதழில் தலையில் அடிபடவில்லை என்று தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் அரசு மருத்துவமனை உடற்கூராய்வு அறிக்கையில் முன்னந்தலையிலும் பின்னந்தலையிலும் பலமாக அடிபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார் கவிதாவின் தந்தை. நாகார்ஜுன் ராணுவ அதிகாரி என்பதால் அதற்கேற்றாற் போல அறிக்கையை மாற்றி கொடுக்க செய்திருக்கிறார் என்பதும் கவிதாவின் தந்தையின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அன்று மொழி புரியாததால் தனது மகளின் சடலத்தை வாங்கி வந்து இறுதி காரியம் செய்ததாகவும், வரதட்சணை கொடுமையால் தனது மகளை கொலை செய்த நாகார்ஜுனா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோயம்பேட்டில் புகார் அளித்த போது தற்போது வரை தனது புகாரை வாங்க மறுப்பதாகவும், தன்னை தொடர்ச்சியாக அலைக்கழித்து வருவதாகவும் ஆவேசமாக தெரிவித்தார் கவிதாவின் தந்தை. இந்த தந்தையின் வேதனை குரல் விசாரணையை தீவிரப்படுத்துமா? பார்க்கலாம். இங்கேயே அவங்க அழலைங்க. ஒரு சொட்டு கண்ணீர் உள்ள ஒரு இதால அப்படியே இருக்கா, எப்படிங்க இதாகும்? அங்கேயே அவங்க ஒரு சொட்டு அப்பா பொண்ணு 3 பேர் அழலை. இங்கே வந்து கல்லூரி முக மாதிரி இருக்கானே, என் பொண்ணை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 800-900 பேர் வந்தாங்க.
அத்தனை வாயும் சொன்னது இந்த மரணத்தில் மர்மம் இருக்குது, அவங்கள நம்பாத, கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு. அத்தனை வாயும் சொன்னது, தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேரும். எங்களை விசாரிக்கவே இல்லை. அதுக்குள்ளே எப்படிங்க கேஸ் எடுக்க மாட்டா இது பண்ண. ஜபல்பூரில் நான் கேஸே கொடுக்கலங்க, அவங்களா பண்ணது. அங்கே டவுரி கேஸே போடலைங்க, அங்கே டொமஸ்டிக் வயலேஷே போடல. அந்த எஸ்பியே சொல்லிட்டாரு, ஜபல்பூர் எஸ்பியே சொல்லிட்டாரு. இங்கே வந்து நாங்கள் என்ன எங்களுக்கு வந்த கேஸை வச்சு நாங்கள் எடுப்போம். நாங்கள் இது டொமஸ்டிக் வயலன்ஸும் டவுரி கேஸும் இருந்தேன்னா நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுங்க. இங்கே என் பொண்ணுக்கு தான் இவ்வளோ டார்ச்சரும் இவ்வளோ இது நடந்திருக்கு, இவ்வளோ நான் காசு கொடுத்துருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். நான் எந்த போலீஸ்லேயும் போய் என் பொண்ணு இவ்வளோ கொடுத்துருக்க வாங்கி கொடுன்னு சொல்லலை. என் பொண்ணுக்கு நீதி கொடுன்னு தான் கேட்டேன். நான் என் பொண்ணோட நகையை வாங்கி கொடு, என் கைதை வாங்கி கொடு, நான் எந்த போலீஸ்கிட்டே சொல்லலை. அப்படி சொன்ன போலீஸை நான் பார்க்கவும் இல்லை. ஏங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே விட மாட்டேன்றாங்க. நீங்கள் போலீஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்து உட்கார்றீங்கன்னு ஒரு லேடி வந்து சொல்கிறா. போலீஸ் என்ன அவங்க சொத்தா? எங்கள் சொத்துங்க, பொதுமக்கள் சொத்து. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன்றான். நான் இங்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன். ஒரு மகளையும் இழந்துட்டு ஒரு எவ்வளோ ஒரு ஆதங்க எனக்கு. ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து அவளை 1 மணி நேரத்தில் நான் தூக்கி கொடுத்துட்டு எவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு இது பண்ணியிருக்கேன். நான் வந்து நகையை கேட்டேன். நான் எந்த யாருக்கிட்ட போய் நான் நகை கேட்டேன்? யாருக்கிட்ட போய் என் பொண்ணு கொடுத்த கார் பங்களாலாம் வாங்கி கொடுக்க சொன்னேன்? நான் அதுவாக கேட்டேன். நான் கேட்டது என் பொண்ணுக்கு நீதி, அதுக்கு வக்கு இல்லை. கேட்டால் ஜபல்பூர் போனாங்க. ஜபல்பூரில் என்ன நடந்தது? டொமஸ்டிக் வயலன்ஸில் ஜபல்பூரில் நடந்தது எல்லாம் சரி சின்னாலப்படியில் நடந்தது, தமிழ்நாட்டில் இருந்தது. என் வீடு இந்த இருக்குது, நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரே இருக்குது. வேணா நான் தரேன், நாளைக்கு தரேன் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு.